அன்பானவர்களே, எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, இன்று நாம் 24ஆம் ஆண்டை கடந்து 25வது ஆண்டுக்குள் ஜனவரியும் முடித்து பிப்ரவரிக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவன் நம்மளுக்கு தருகிற வார்த்தை, கொடுத்துருக்கிற வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஏசாயா 49:16 ஏசாயா 49:16 வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இதோ உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை, உள்ளங்கைகளிலே நம்மளை வரைந்திருக்கிறார். உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன்னு சொல்கிற தேவன் எந்த தெய்வமும் அப்படி சொல்லலை. அப்புறம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஒரு வசனம் பாருங்கள், 51 ஏசாயா 51 கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி உன் உக்கிரகத்தினுடைய பாத்திரத்தை கண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னுடைய என்ன பண்ணுறார், தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுகிறேன், தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறாராம். முதல்ல உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாரு, அப்புறம் நம்ம தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுகிறாரு. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் தான் இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ உன் உக்கிரகத்தின் வண்டலை இனி குடிப்பதில்லை. நம்மளுக்கு எந்த உக்கிரகமும் எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் வராது. நம்ம அவருடைய சார்ந்த அவரிடத்தில் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாராம், தத்தளிப்பாக நம்மளுக்கு ஒரு தவிப்பான காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம். என்ன செய்வோம் என்ற கலக்கம் இருக்கலாம். ஏதோ ஒரு பண தேவையோ, ஏதோ ஒரு குழந்தைக்கு முடியாததோ, இல்லை அம்மா அப்பாவுக்கு முடியாததோ, இல்லை மனைவிக்கு முடியாததோ, கணவனுக்கு முடியாததோ, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ, ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கும் வாழ்க்கையில். ஏன்னா மனிதர்களுக்கு போராட்டம் உண்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட தத்தளிப்பின் பாத்திரம், தத்தளித்து நிற்பாங்க. நான் தத்தளித்து நின்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம தவிச்சு நிற்கும்போது என்ன பண்ணுறாராம், அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போ உன்னுடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன் உள்ளங்கைகளில் நம்மளை வரைந்து வைத்து நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம பிள்ளைய நம்ம எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் உள்ளங்கையில் உன்னை ஏந்தினேன்னு சொல்லுவாங்க, உள்ளங்கையில் வச்சு உன்னை வளர்த்தேன்னு சொல்லுவாங்க, உன்னை எப்படியெல்லாம் பாதுகாத்தேன்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படியெல்லாம் பாதுகாப்பாங்க, எப்படியெல்லாம் வளர்ப்பாங்க. அந்த பிள்ளை அந்த பக்கம் போடாமல், அந்த பிள்ளை வெளியில் போடாமல், அந்த பிள்ளை எங்கே இருக்குன்னு பார்த்து கண்ணும் கருத்துமாக பார்ப்பாங்க ஒரு தாய் ஒரு பிள்ளைய. அதுபோல் அந்த தேவன் நம்மளை கவனிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தத்தளிப்பின் பாத்திரத்தை இதோ நான் எடுத்து போடுகிறேன்னு சொல்கிறாரு. அநேக ஜனங்கள், ஆண்டவரே, இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு தத்தளிப்பின் காரியங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு கலக்கமான காரியங்கள் இருக்கலாம். அதை என்ன பண்ணுறாரு ஆண்டவர், எடுத்து போடுகிறேன்னு சொல்கிறாரு. அதை எடுத்து போட்டு நிவர்த்தியாக்கி நம்மளை என்ன பண்ணுறாராம், நம்மளை வச்சிருக்காரு. நம்மளை நல்லா பாத்திரமாய் மாற்றி நம்மளுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவாராம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை விசுவாசிப்போம், அதை அபியாசப்படுத்துவோம். அந்த வசனத்தை விசுவாசித்து நாம் அதை அபியாசப்படுத்தும் போது நம்ம உட்கொண்டு அதை விசுவாசிக்கும் போது அது நமக்குள்ளே கிரியை செய்யும். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன், எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறேன்னு சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, மகா
ஜனங்களே, யாருக்காவது உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படி இருந்தால், நீங்கள் தேவனிடத்திலே உட்காந்து, ஆண்டவரே என்னுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை இன்று நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறாராம். உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்க தேவன் நம்மளை எப்படி பாதுகாப்பார்? அப்படியாக செய்வார். நன்றி. எல்லோரும் இந்த வசனத்தின்படி தியானம் பண்ணுங்க, படிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை சேர்ந்து வாழுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்கள். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அவர் சொல்லார், அவர் செய்வார். அவர் எல்லாவற்றையும் கட்டளையின் மூலம் வெளிப்படுத்துவார். எல்லாவற்றையும் நம்மளுக்கு பாதுகாப்பு தருவார். எல்லா இடங்களிலும் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். அப்படியாப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிறார். நன்றி. இப்பொழுது ஒரு சிறிய ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, ஆமாண்டவரே, இது உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீர். தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுகிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு எப்படியான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீ மெய்யான தெய்வம் என்றும், தேவனே, உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்றும் இந்த வசன வார்த்தைகள் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள தெளிவாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா பிள்ளைகளையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.